Hello friends, welcome to Sumathi sInfotech. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AWS சீரிஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் AWS Snow Family. So Snow Familyனா என்ன? எதுக்காக நம்ம இந்த Snow Family யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா டீடைலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So டெஃபினட்டா சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ற எல்லாருக்குமே நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஃபேமிலினா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஆன் ப்ரெமிசஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன் ப்ரெமிசஸ் நத்திங் பட் லோக்கலாக என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்குது, கனெக்டட் வித் லோக்கல் சர்வர். ஸோ அதான் நம்ம ஆன் ப்ரெமிசஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் ஆன் ப்ரெமிசஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆன் ப்ரெமிசஸில் இருக்கக்கூடிய என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளவுடோட அட்வான்டேஜ் தெரிஞ்சு நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன். அப்போது டெஃபினட்டாக நமக்கு என்ன தேவை? நெட்வொர்க் தேவை. ஸோ நெட்வொர்க் இல்லாமல் லோக்கல்லேருந்து என்னால் என்ன பண்ண முடியாது? க்ளவுடுக்கு என்னோட டேட்டாவை மைக்ரேட் பண்ண முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள், ரைட்? இப்போது ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து ஆன் ப்ரெமிசஸ்க்கு நான் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் வெரி ஈஸி, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஆன் ப்ரெமிசஸ் டு க்ளவுடுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எனக்கு தேவை, கரெக்டுங்களா? நம்மளோட நார்மல் ஸ்பீட் 1 Mbpsலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியாது, கண்டிப்பாக க்ளவுடுக்கு மூவ் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? இப்போ நார்மலாக ஒரு ப்ராஜெக்டையே நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் எனக்கு எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும், எவ்வளோ லாக் இருக்கும். ஸோ அதை மைக்ரேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இதே என்கிட்ட ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியோட மொத்த ப்ராஜெக்ட்டுமே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஆன் ப்ரெமிசஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாங்க. டெராபைட்ஸ், அதாவது ஒரு 50 டெராபைட்ஸ் 100 டெராபைட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இல்லாமல் என்னால் ஷேர் பண்ண முடியாது, மைக்ரேட் பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஸ்க். அதுவும் 100% வந்து எந்த ஒரு டேட்டா லீக்கும் இல்லாமல் அங்கே க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு 100% கேரண்டியும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக டைம் ஆகும். அண்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் பேண்ட்வித் எனக்கு தேவைப்படுது. அதோடைய ரொம்ப ரிஸ்க். கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ்லாம் இருந்ததுன்னா அதுவும் 100% கேரண்டியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக AWSஏ என்ன பண்ணாங்கன்னா ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா AWS Snow Family அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்னோ ஃபேமிலியில் மொத்தம் 3 ஃபிசிக்கல் டிவைஸ் இருக்குங்க. ஸோ ஸ்னோ ஃபேமிலி இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹைலி செக்யூர் ஆர் போர்ட்டபிள் ஃபிசிக்கல் டிவைசஸ் டு கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் டேட்டா அண்ட் மைக்ரேட் டேட்டா இன்டு அண்ட் அவுட் ஆஃப் AWS அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்னோ ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் போர்ட்டபிள் ஃபிசிக்கல் டிவைசஸ். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் வச்சுருக்காங்க. ஸ்னோபால், அடுத்து ஸ்னோமொபைல், அடுத்து வந்து ஸ்னோகோன். இந்த மாதிரி மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கன்சோலில் போய் நம்ம ஆர்டர் போடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிவைஸை நம்மளோட வீட்டுக்கே அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட டேட்டாவை அதை கனெக்ட் பண்ணி அதில் வந்து டேட்டாவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும் அந்த டிவைஸில். திருப்பி டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி AWSக்கே நீங்கள் சென்ட் பண்ணணும். AWS என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை சேஃபாக உங்களோட S3 பக்கெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க அந்த டிவைஸை வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிடுவாங்க. வைப் பண்ணிவிட்டு பழையபடி நார்மலாக புதுசாகிடும். திருப்பி அதை வேறு ஒருத்தவங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும், சரிங்களா? ஸோ இதை நார்மல் ப்ராசஸ். ஸோ இது மாதிரி எந்தெந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் வரப்போ நம்ம எந்தெந்த மாதிரியான ஸ்னோ ஃபேமிலி டிவைஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான். அதோட ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்களா? ஸோ எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா மைக்ரேஷனுக்காக தான், அதாவது டேட்டா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் நம்ம ஸ்னோ ஃபேமிலிக்கே போகிறோம். நம்ம நார்மலாக வந்து ஸ்னோ ஃபேமிலி இல்லாமல் நான் வந்து டேட்டாவை வந்து நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு டேபிள் காலர் மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சைஸ் வாரியாக எனக்கு, அதாவது 10 டெராபைட் சைஸ் இருக்குது. 100 Mbps நெட்வொர்க் ஸ்பீட் இருந்ததுன்னா எனக்கு எத்தனை நாள் ஆகும்? 12 days ஆகும். இதே வந்து எனக்கு 1 petabyte டேட்டா இருக்குது. ஸோ அதை வந்து நான் 1 Gbpsல நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 124 days ஆகும். இதே நார்மல் ஸ்பீட்னா 3 years ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ நாள் ஆகும் எனக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறதுக்கு த்ரூ ஓவர் தி நெட்வொர்க், கரெக்டுங்களா? ஸோ இதே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் AWS என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ் மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் பாக்ஸஸ் மாதிரி கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபிசிக்கல் டிவைசஸ் தான் என்னது அப்படின்னா ஸ்னோ ஃபேமிலின்னு சொன்னோம். இது என்னென்னா ஒவ்வொரு ஸ்னோ அந்த டிவைஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
நான் ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு நான் டேட்டாவை மூவ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஏற்கனவே க்ளவுடில் தான் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ க்ளவுடில் இருக்க ப்ராஜெக்ட்ஸை நான் திருப்பி ஆன் ப்ரெமிசஸ்க்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ வைஸ் வர்ஸா, அதாவது ஆன் ப்ரெமிசஸில் இருக்கிறத க்ளவுடுக்கு மூவ் பண்ணாலும் சரி, க்ளவுட்லேருந்து ஆன் ப்ரெமிசஸ்க்கு மூவ் பண்ணாலும் சரி, அதான் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் AWS அப்படின்னு ஏற்கனவே நான் டெஃபினேஷனாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ திஸ் ஸ்னோ ஃபேமிலி பாக்ஸஸ் பிளேயிங் வெரி கிரிட்டிக்கல் ரோல் இன் டேட்டா மைக்ரேஷன்ஸ். ஸோ ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் அப்லோட் டு S3ன்னு கொடுத்துருப்பேன். அதாவது டேரெக்டாக நம்ம S3ல வந்து பக்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கிளைண்ட் வந்து டேரெக்டாக நம்ம பக்கெட்டில் டேட்டாவை அப்லோட் பண்ணுவார், கரெக்ட்டுங்களா? கீழே பார்த்தீங்கன்னா வித் ஸ்னோ ஃபேமிலி மூலமாக எப்படி அப்லோட் பண்ணுறது, கிளைண்ட்டிட்ட வந்து ஃபஸ்ட்டு என்ன வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ், ஸ்னோ ஃபேமிலி டிவைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ கிளைண்ட்டிட்ட ஸ்னோபால் வருது, ஸ்னோபாலில் டேட்டாவை மைக்ரேட் பண்ணுறாரு. அதை திருப்பி எங்கே பண்ணுறாங்க, அதை AWSக்கு ஷிப் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் நான் டயக்ராமில் போட்டிருப்பேன். ஷிப் பண்ணதை என்ன பண்ணிடுறாங்க, பக்கெட்டுக்கு அவங்க இம்போர்ட் பண்ணிடுறாங்க. இல்லை பக்கெட்டில் உள்ளது திருப்பி இவங்களுக்கு வரணும்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணி திருப்பி இவங்களுக்கே திருப்பி வந்துடும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித் ஸ்னோ ஃபேமிலியோட எப்படி டேட்டா வந்து எனக்கு மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத டயக்ராமில் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த யூசேஜ் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில், அதாவது நம்மக்கிட்ட வந்து அந்த டிவைஸ் வந்துடுது. ஸோ அந்த டிவைஸை நம்ம என்ன பண்ணணும், லோக்கல் மிஷினோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேட்டாவை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு OPS ஹப் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது, ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ அதை நான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பேன். ஸோ OPS ஹப் ஆன் சர்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்னோ ஃபேமிலினா என்ன, அதோட யூசேஜ் ப்ராசஸ் என்ன, இதான் கான்செப்ட்ங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்னோ ஃபேமிலியில் எந்தெந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் வரப்போ எந்தெந்த மாதிரி டிவைஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம குவிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஃபிசிக்கல் டிவைசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸ்னோபால், செகண்ட் ஒன் ஸ்னோமொபைல், தேர்ட் ஒன் ஸ்னோகோன் அப்படின்னு மொத்தம் 3 டிவைசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது AWS ஸ்னோபால். ஸோ ஸ்னோபால் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸில் இருக்கும், ரொம்ப டெம்பர்டாக இருக்கும், ரொம்ப ரக்டு பாக்ஸ், அதாவது அன்பிரேக்கபிள், அதை உடைக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா டஸ்ட், வாட்டர், ரெயின் ரெசிஸ்டன்ட், இது எல்லாமே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 TB 80 TB இந்த மாதிரி மொத்தம் 2 சைஸில் வருதுங்க. 50 TB அப்படின்னா அவுட் ஆஃப் 42 TB எனக்கு அவைலபிளாக இருக்கும். இதே 80 TB அப்படின்னு சொன்னால் 72 TB எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ US ரீஜியன்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 சைஸ் வருது, 50 TB 80 TBன்னு சொல்லிட்டு 2 சைஸுமே வந்து US ரீஜியன்ஸில் தான் வருது. மற்ற எல்லா ரீஜியன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 80 TB தான் எனக்கு அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்னோபாலை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஷிப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சோலில் போயிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஷிப்மெண்ட் அட்ரஸ்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க என்ன மாதிரியான டிவைஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் அப்போ இதில் சூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, எனக்கு ஸ்னோபால் வேணும், இல்லை எனக்கு ஸ்னோகோன் வேணும், இந்த மாதிரி நம்ம டிவைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜாப்னு சொல்லுவாங்க, கிரியேட் அ ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் போடுறதா, அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் ஒரு ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் ஷிப்பிங்க்கு எவ்வளோ அமௌண்ட், அதாவது 50 TB நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா $200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே 80 TB அப்படின்னு சொன்னால் $250 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம், நமக்கு வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம 10 days வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 10 daysக்கு மேலே எனக்கு போயிடுச்சு, அதாவது 10 days அப்படிங்கிறது எனக்கு டிவைஸ் அங்கேருந்து வர்றனாலும் நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிறனாலும் எக்ஸ்க்ளூடட், அது ரெண்டுமே சேராது. அந்த டிவைஸ் வந்து உங்ககிட்ட ஃபுல்லாகவே 24 hours உங்ககிட்ட இருக்கணும், அந்த நாள் மட்டும் தான் அதில் அடங்கும். ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் வருது அப்படின்னு சொன்னால் அதனால் கணக்கில் வராது. ஃபுல்லாக 24 hours எனக்கு இருக்கோ அதனால் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி 10 daysக்கு மேலே போகிற ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஸ்னோபாலுக்கு. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆர்டர் பண்ணுற சைஸை பொறுத்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. டேஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பெர் டேக்கு வந்து $15 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 10 daysக்கு மேலே வச்சுக்க முடியாதான்னா இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 360 daysக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் அது ரிட்டர்ன் பண்ணிடணும். 360 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா 10 daysக்கு மேலே ஒரு நாளைக்கு எனக்கு $15 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 360 daysக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? ஸோ நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம தனியாக அதுக்கு பேமெண்ட் வருமானா கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் கட்டலாம். அதாவது எனக்கு வந்து இயர்ஸ் கணக்கில் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து வேறு மாதிரி டிஸ்கவுண்ட்டில் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது புரியுதுங்களா? இல்லை எனக்கு ஜஸ்ட் வந்து எனக்கு நான் 20 days ஒரு 1 month நான் டேட்டாவை தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவேன், ஸோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நான் சொல்கிறேன்.
ஸோ 360 டேஸ்க்கு மேலே நீங்கள் அந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து AWS சப்போர்ட்டை தான் நம்ம காண்டாக்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஏதோ இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் காண்டாக்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிவைஸ் வந்து லாக் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும், இட் மஸ்ட் பி ரிட்டர்ன்டு, கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த டிவைஸை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸ்னோபாலில், கரெக்டுங்களா? ஸோ ஸ்னோபால் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக ஐடியா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்னோபாலை திருப்பி ரீஜனுக்கே நான் அனுப்பி வச்சிடறேன், அவங்க வந்து நம்மளோட S3 பக்கெட்டில் டேட்டாவை மைக்ரேட் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அதில் எதுவும் டேட்டா லாஸ், நான் இங்கேருந்து அனுப்புகிறேன், திருப்பி அங்கேருந்து அவங்க அனுப்புகிறாங்க, ஸோ இதில் ஏதாவது டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லையா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா எல்லாமே எண்ட் டு எண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸே கிடையாது. ஸோ ஸ்னோபால் பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னோபால்லையே ஸ்னோபால் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இயரே ஸ்னோபால் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அடுத்த இயர்லேயே ஸ்னோபால் எட்ஜ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்னோபால் எட்ஜ் இஸ் நத்திங் பட் என்னன்னா, இது ரெண்டுமே என்னென்னா டிஃபர்ஸ் ஃப்ரம் கெப்பாசிட்டி, சரிங்களா? அதை ப்ரொவைட் அது எந்த மாதிரியான கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணுது, ஸோ அதில் தான் எனக்கு டிஃபர் ஆகும். ஸோ ஸ்னோபால் பார்த்தீங்கன்னா 50 TB 80 TB சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்னோபால் எட்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா 100 TB, அதாவது 100 TB சைஸில் தான் எனக்கு இது வரும். 100 TBனா அவைலபிள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 83 TB அவைலபிளாக இருக்கும் எனக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரக்டு அண்ட் ரேக் மவுண்டபிள் டிவைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஜாப் ஷிப்பிங்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அது வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $300 ஆகும். 10 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு $30 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி சேம் ப்ராசஸ் தான், ஸ்னோபாலில் நம்ம என்ன சொன்னோமோ அதே ப்ராசஸ் தான். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டேட்டாவை வந்து AWSக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ, அந்த 10 டேஸ்லாம் ஃப்ரீ. இல்லை AWSலேருந்து நீங்கள் ஆன் ப்ரிமிசஸ்க்கு டேட்டாவை எடுக்கிறீங்க, அந்த டிவைஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜ் அப்ளை பண்ணுவாங்க. AWSக்கு பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ உங்களுக்கு, AWSலேருந்து நீங்கள் ஆன் ப்ரிமிசஸ்க்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சார்ஜஸ் அப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா AWS Snowmobile. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு லாரி கண்டெய்னர் மாதிரி இருக்கும். டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதுவுமே சில கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாபைட்ஸ் ஆஃப் டேட்டா, எக்ஸாபைட் EB கணக்கில் டேட்டாவை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாபைட்னா என்ன, அதாவது டெராபைட்டை விட பிட்டாபைட் எனக்கு ஜாஸ்தி, பிட்டாபைட்டை விட எனக்கு எக்ஸாபைட் எனக்கு ஜாஸ்தி, ரைட்? ஸோ இந்த மாதிரி எக்ஸாபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கு தான் வந்து இந்த ஸ்னோமொபைல் யூஸ் பண்ணுறாங்க. 1 எக்ஸாபைட் அப்படிங்கிறது வந்து 1000 பிட்டாபைட்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ 1000 பிட்டாபைட் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா எத்தனை டெராபைட்டுங்கிறது நான் கொடுத்துருப்பேன், நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டெராபைட்டே எவ்வளோ டேட்டா எனக்கு இருக்கும், அதுவும் பிட்டாபைட் பார்த்துக்கோங்க, அதுவும் எக்ஸாபைட்னா ரொம்ப ரொம்ப சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான டேட்டாஸ் எல்லாம் வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்னோமொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸில் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்னோமொபைலும் அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 பிட்டாபைட் வந்து அதோட சைஸ் வந்து இருக்குது, அதோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைலி செக்யூரபிள் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு அண்ட் GPS இருக்கும். இதில் 24/7 வீடியோ சர்வைலன்ஸ் இருக்குங்க இந்த ஸ்னோமொபைலில். அண்ட் பெட்டர் தென் ஸ்னோபால், நீங்கள் வந்து டெராபைட் கணக்கில் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்னோபால் பெஸ்ட். இல்லை எனக்கு பிட்டாபைட்க்கு நீங்கள் வந்துட்டீங்க, பிட்டாபைட் எக்ஸாபைட் டேட்டா எனக்கு வேணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஸ்னோமொபைல் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்னோமொபைல் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு லாரி கண்டெய்னர் மாதிரி இருக்கும், 45 feet லாங் இருக்கும், 8 feet வைட் இருக்கும், 9.6 feet டால், 68,000 pounds. 68,000 pound அப்படின்னா என்னென்னா ஆக்சுவலாக 1 kg இஸ் ஈக்குவல் டு 2.2 poundன்னு சொல்லுவாங்க. அப்போ 68,000 poundனா என்னங்க அர்த்தம், நியர்லி 34,000 34,000 கிலோ கிட்டே எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 34,000 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்னோமொபைல், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா AWS Snowcone அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்னோபால் வந்து எனக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னா நம்ம Snowcone வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதாவது 4.5 pound தான் இருக்குங்க. 4.5 poundனா என்னன்னா ஒரு நியர்லி 2.1 kg இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸில் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஸ்மால் இன் சைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும் எனக்கு இந்த Snowcone அப்படிங்கிறது. ஸோ எனக்கு 8 TB எனக்கு டேட்டாவை மைக்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா Snowcone நமக்கு போதுமான அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணுறப்போ, அதாவது நம்மளோட லோக்கலோட நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதோட அடாப்டர்லாம் வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். ஸோ அந்த அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து அதோட பவர் சப்ளை வந்து 45 watt 45 வாட்டை வந்து அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னாலே ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதாங்க வந்து Snowcone அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ஸ்னோபால்னா என்ன, அண்ட் ஸ்னோபால் எட்ஜ்னா என்ன, அண்ட் ஸ்னோமொபைல்னா என்ன, Snowconeனா என்ன,
ஸோ எந்தெந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வரப்போ நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணணுங்கிறத பற்றி உங்களுக்கு கிளியராக ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிவைஸ் வந்து ஷிப்மெண்ட் வந்ததுக்கப்புறமாட்டி நம்ம லோக்கலோட கனெக்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று, அதாவது ஓபிஎஸ் ஹப் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, நான் அதை பின்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபோர்மராக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம சிஎல்ஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சிஎல்ஐனா கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், சிஎல்ஐ டூல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டிவைஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு லோக்கலோட. பட் இப்போ பார்த்தீங்க நவடேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலமாகவே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணுறோங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக நம்ம ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லான்ச்சிங் அண்ட் மேனேஜிங் இன்ஸ்டன்சஸ் ரன்னிங் ஆன் ஸ்னோ ஃபேமிலி டிவைசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்னோ ஃபேமிலி பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.